மீனா வந்து கதவை திறந்துட்டு பார்த்துட்டு பயங்கர கோவமா திருப்பி உட்காந்துக்கிறாங்க. ஏய் மீனா சாரிடி சாரிடி அப்படிங்கிறாங்க. கையெல்லாம் தட்டி விடுறாங்க. அதுக்கடுத்து பேசாமவே இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டினா என்ன உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என் மூஞ்ச பார்த்து பேச மாட்டியா? உங்கள் மூஞ்ச பார்த்து பேசுனா நிறைய பேசிடுவேன், கோவமா பேசிடுவேன். நீ பரவாயில்ல சொல்லு, எதுனாலும் சொல்லு, கோவத்தில் சொல்லு அப்படிங்கிறாங்க. பெரம்பூர்லேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க, 40 வயசு. அவங்க ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூடயே வெளியிலேருந்து வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றுறாங்க. 15 நாள் லீவ் போட்டு கூட இங்கே சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களை நான் அப்படி கூப்பிடவே இல்லையே, லீவ் போடலை, எதுவுமே பண்ணலை. உங்கள் வேலை பார்க்குறதுக்காக ஒரு டைம் கொடுத்துருக்கேன்ல, அந்த டயத்துக்குள்ளே உங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்குன்னு டைம் ஒதுக்குங்க தானே சொல்கிறேன். அதை கூட உங்களால் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ப்ளீஸ் டி சாரிடி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, அழாத. ஆனால் என்னோட வேலையை எப்படி நான் சொல்லி வைக்க புரியுன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம், மாமா கொடுத்த வேலையை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எனக்காக டைம் ஒதுக்குங்க தானே சொன்னேன். வேறு ஏதாவது உங்களை நான் சொன்னேன்னா, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. சரிடி சாரிடி மீனா, நம்ம அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற